குட் மார்னிங். கிளாஸ் 11க்குள்ளே என்றார எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி சாப்டர் 1 செட்ஸில் இருக்க கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு தான் இந்த வீடியோவில் இருக்குது. செட்ஸோட டெஃபினிஷன், செட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ், வெல் டிஃபைன்டு செட்டுனா என்ன, நாட் வெல் டிஃபைன்டுனா என்ன, செட்ஸ் எப்படி டினோட் பண்ணலாம், அதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் செட். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கைண்ட், அதுதான் செட்ஸோட டெஃபினிஷன். ஸோ ஒரே டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரு செட்டில் இருக்கும். கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கைண்ட், ஒரே டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் ஒரு பர்டிகுலர் செட்டில் இருக்க முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் such as a pack of cards, a cricket team, a crowd of people, etc. ஓகே, இதெல்லாம் ஜென்ரல் எக்ஸாம்பிள். இப்போ மேத்தமேட்டிக்ஸ்குள்ளே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் நான் இப்போ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதெல்லாம் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10 என்னென்ன? 1, 3, 5, 7, 9 இல்லையா? ஸோ இதெல்லாம் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. கவுண்டிங் நம்பர்ஸ் தானே நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1, 3, 5, 7, 9 தான். நெக்ஸ்ட்டு த ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, ஆரிஜினும் இந்தியாவே இருக்கணும். நெக்ஸ்ட்டு த வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், that is A, E, I, O, U in the letters. Next, various kinds of triangles. நமக்கு தான் தெரியும்ல, isosceles triangle, equilateral triangle, அந்த மாதிரி இருக்கும்ல, various types of triangles. அதை ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணலாம். prime factors of 210. ஸோ 210க்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸு? 10, 2, 5 இதெல்லாம் ஃபேக்டர். இப்போ நமக்கு தேவை ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் என்ன? 2, 3, 5, 7 இது மட்டும்தான். 10 நாட் ப்ரைம் இல்லையா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த சொல்யூஷன் ஆஃப் தி ஈக்குவேஷன் x² - 5x + 6 = 0. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்னவோ அதுதான் ஒரு செட். ஸோ இதை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டு ஃபேக்டரைஸ் பண்ணினா x - 2 × x - 3 = 0ன்னு வருது. ஸோ அப்போ x is equal to 2 and x is equal to 3ன்னு வருது. ஸோ 2 and 3 are the factors of this equation. ஸோ அதுதான் சொல்யூஷன். ஓகே, ஸோ அதுதான் ஒரு செட். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வெல் டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் டிஃபைன்டுனா என்ன? ஸோ இந்த செட்ஸில் எதுவும் ஆல்ட்ரு பண்ண முடியாது. இப்போ இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210 எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இதில் போயிட்டு ஒரு 10ன்ற நம்பரை ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே ப்ரைம் நம்பர்ஸ்னு தான் இருக்குது, 10 ஆட் பண்ண முடியாது. அப்படி இப்போ ஒரு சர்டைன் ரூல் இருக்குது, அந்த சர்டைன் ரூலுக்குள்ளே இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது. அப்போ அது ஒரு செட்டு, அதை வெல் டிஃபைன்டு செட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ அந்த செட்டை, அந்த வெல் டிஃபைன்ட் செட்டை ஆல்ட்ரு பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற செட்டை வெல் டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். வவல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ B, C, D இதெல்லாம் ஆல்ஃபபெட் தான், ஆனால் இட் இஸ் நாட் வவல் இல்லையா? அந்த B, C, D அதெல்லாம் ஆட் பண்ணோன்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் இங்கிலீஷ் அல்ஃபபெட் தான், நாட் அ வவல். அப்போ அதுவும் அந்த லெட்டர்ஸ் B, C, Dயும் இதில் இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தி அபவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ வெல் டிஃபைன்டுனா என்ன? cannot be altered. ஓகே, அந்த செட்டை ஆல்டர் பண்ண முடியாது. ஓகே, எக்ஸாம்பிள் இன்னொன்று, ரிவர் கங்கா பிலாங்ஸ் டு இந்தியா. இந்த சிம்பிள் பிலாங்ஸ் டுன்னு சொல்லணும். ஸோ அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். ரிவர் கங்காவோட ஆரிஜின் என்ன? இந்தியா தான். கங்கோத்ரி கிளேஷியர் இன் ஹிமாலயாஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல. இந்தியா தான் ஆரிஜின், இந்தியாவில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ரிவர்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ரிவர் கங்கா பிலாங்ஸ் டு இந்தியா. இப்போ இதுலேயே நைலும் ஃப்ளோஸ் த்ரூ இந்தியா தான். பட் இது புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் ரிவர் கங்கா, ரிவர் நைல். இதெல்லாம் ரிவர் நைல் அது சவுத் ஆஃப்ரிக்கா, எத்தியோப்பியா அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் அது ஆரிஜின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒயிட் நைல், ப்ளூ நைல் அப்படி டிஃப்ரெண்ட் நைல்ஸ் இருக்குது. அதோட ஆரிஜின் வேறு கண்ட்ரியில் இருக்குது, பட் இட் ஃப்ளோஸ் த்ரூ இந்தியா அப்படின்றனால இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. ஓகேவா? நாட் வெல் டிஃபைன்டு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ரிவர் நைல் டஸ் நாட் பிலாங் டு த கலெக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, இப்போ புரியுதா? த கலெக்ஷன் ஆஃப் 5 மோஸ்ட் renowned mathematicians of the world.
இப்போ 5 மோஸ்ட் நோன் மேத்தமேட்டிஷியன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படி நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் செட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ண மேத்தமேட்டிஷியன்ஸை குரூப் பண்ணுவாங்க. சில பேர் ப்ராபபிலிட்டியை அனலைஸ் பண்ண மேத்தமேட்டிஷியன்ஸை குரூப் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரோட வியூவும் வேறு வேறையாக இருக்கும். ஸோ அப்போ இது வெல் டிஃபைன்டு இல்லை. கலெக்ஷன் ஆஃப் 5 most renowned mathematicians of the world is not well defined. ஓகே, கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, ஒரு செட்டை டிஃபைன் பண்ணணும்னா கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன, அதில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். செட்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை மெம்பர்ஸ் அப்படி சொல்லலாம். ஓகே, அதெல்லாம் ஒரே செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கோம், சினானிமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட்ஸ், எலிமெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் அ செட் ஆர் சினானிம்ஸ் terms. Sets are usually denoted by capital letters A, B, C, X, Y, Z, etc. So elements of the sets are represented by small letters. Okay. அடுத்த சிம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எப்சிலான் அப்படின்னு சொல்லுவோம். எப்சிலான், இந்த சிம்பிள் பேர் எப்சிலான், மீனிங் பிலாங்ஸ் டு. ஓகே, ஏன்ற எலிமெண்ட்டு ஏ என்ற செட்டில் இருக்குது. ஸோ ஸ்மால் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. ஸ்மால் ஏன்னா எலிமெண்ட்டு, கேபிட்டல்னா செட்டை மென்ஷன் பண்ணுற லெட்டர். திஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு போட்டு கேன்சல் பண்ணால் நாட் பிலாங் டு அப்படின்ற மீனிங். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஸ்மால் பி நாட் பிலாங் டு கேபிட்டல் பி அப்படின்னு அர்த்தம். இதில் கீ பாயிண்ட்ஸு சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து செட்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது. ஓகே, 2 டைப்ஸில் டிஃபைன் பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது என்னென்ன? தெர் ஆர் 2 methods of representing a set. One is roster method or tabular form. Second one set builder form. ஓகே, இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஹவு டு டிஃபைன் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ செட் ஆஃப் ஆல் அப்படின்ற சிம்பிள்குள்ளே இந்த ஃப்ளார் ப்ராக்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த செட் ரோஸ்டர் ஃபார்மில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கமா போட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஓகே, செட் ஆஃப் ஆல் சிம்பிள்குள்ளே எலிமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கமா போட்டிருக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். The set of all even positive integers less than 7. ஸோ ஈவன் பாசிட்டிவ் இன்டிஜர்னா என்ன? 2, 4, 6 இதெல்லாம். ஸோ லெஸ் தேன் 7 கொடுத்தனால 7க்கு கீழே இருக்கிற ஈவன் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 2, 4, 6 தான் பாசிட்டிவ் அண்ட் ஈவன். அதை இப்படி மென்ஷன் ஃப்ளார் ப்ராக்கெட்டில் போட்டு பண்ணியிருக்கோம். அடுத்து வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸ் AEIOU தான். ஸோ ஃப்ளார் ப்ராக்கெட்டில் போட்டு கமா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த செட்டை கேபிட்டல் லெட்டரில் எழுதணும்ல, கேபிட்டல் V ஈக்குவல் டு திஸ் செட் ஈக்குவல் டு கண்டைன்ஸ் தீஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். வீன்ற செட்டு இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30. ஸோ 30யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2, 3, 5 தான். அடுத்து 6, 10 இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் பட் நாட் ப்ரைம் இல்லையா? 6 3 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், 10 5 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் நாட் ப்ரைம். இப்போ 2, 3, 5 மட்டும்தான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 அண்ட் ஆல்சோ ப்ரைம். ஓகே, அப்போ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்? 2 and 3 பிலாங்ஸ் டு P அண்ட் 15 இஸ் நாட் பிலாங்ஸ் டு P அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ பிலாங்ஸ் டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ தெரியுதா? அடுத்தது the set of all natural numbers which divide 42 is. ஸோ 42வை டிவைட் பண்ணுற நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் என்னென்ன? 1, 2, 3, 6, 7, 14 இதெல்லாம். ஓகே, ஸோ இத்தனை நம்பராலையும் இந்த 42வை டிவைட் பண்ண முடியும். எப்படி டினோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. செட் ஆஃப் ஆல்ஸ் போட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் கமாவோட ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள், த செட் ஆஃப் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை 1, 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா அப்படியே போகும். இப்போ எக்ஸெட்ரா அப்படின்னு இருக்குல்ல, அதை எப்படி மென்ஷன் பண்ணுறது? இந்த ட்ரிபிள் டாட் போட்டால் அதுதான் எக்ஸெட்ரா, அதுக்குள்ள நொட்டேஷன். புரியுதா? 4 டாட் 5 டாட் நம்ம யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, செட்டில்
அதாவது ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதும்போது 3 டாட் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளில் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா 3 டாட்க்கு மேலே போடாதீங்க. அடுத்த எக்ஸாம்பிள், இது எல்லாமே புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் தான். த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபார்மிங் த வேர்ட் ஸ்கூல் இஸ். இதில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் என்ன? SCHOOL. ஓகே, இப்போ இந்த செட்டில் ஒரு ஓ தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா ரோஸ்டர் ஃபார்மில் எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. சரியா? நார்மலாக செட்டுன்னு டிஃபைன் பண்ணும்போது ரிப்பீட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது லெட்டர்ஸ் ஆர் நம்பர் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். ஓகே, இதில் சீக்வன்ஸ் வேணால் மாறலாம், மாறினாலும் செட்டு சேஞ்ச் ஆகாது. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஃபார்முக்கு போகலாம், செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, செட்ஸ்ன்னு பற்றி பார்க்கும்போது எல்லாம் சினானிமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சினானிமாக இருக்கும் அப்படின்னா எல்லா அதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே செட் பில்டர் ஃபார்ம்லேயும் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு சிங்கிள் காமன் ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கோம். ஓகே, in this form all the elements of a set possess a single common property which is not possessed by any element outside a set. ஓகே, இந்த செட்டுக்குள்ளே இல்லாமல் வேறு ஒரு எலிமெண்ட்டை உள்ளே வந்து என்ட்ரு பண்ண முடியுமானா முடியாது. வேறு ஒரு எலிமெண்ட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்காது. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, இந்த ஃபார்மில் செட்டு எப்படி எழுதுறதுன்னு தெரியும். வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட், அதே எக்ஸாம்பிள்ஸை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் பார்த்த எக்ஸாம்பிள்ஸை அப்படியே செட் பில்டர் ஃபார்மில் எப்படி எழுதலான்னு பார்க்க போகிறோம். வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இது தெரியும். V ஈக்குவல் டு செட் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், அந்த சிம்பிள் ஒன்று தான். ஓகே, இப்போ செட் ஆஃப் ஆல் எக்ஸ், இது கோலன் இல்லையா? இதை சச் தட் அப்படின்னு சொல்லணும். கோலனை சச் தட்னு சொல்லணும். எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஓகே, இந்த சச் தட்டுக்கு அப்புறம் இந்த எலிமெண்ட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ V ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் 3 and 10. ஸோ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, 3 and 10க்கு நடுவில் இருக்கிற நேச்சுரல் நம்பர்னு. ஓகே, ஸோ A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ், இதில் இருக்கிற மாதிரியே தான், இந்த லெட்டர் மட்டும்தான் வேறு மாற்றிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க, அந்த நேச்சுரல் நம்பர். அண்ட் அது கண்டிஷன் இருக்குல்ல, லைஸ் பிட்வீன் 3 and 10. அப்போது 3 less than x less than 10 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்னென்ன? 4, 5, 6, 7, 8 and 9. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? A equal to set of all x such that x is a natural number which divides 42. 42வை டிவைட் பண்ணுற நம்பர்ஸ்லாம் என்னென்ன அது பார்த்தோம்ல. 1, 2, 3, 42, 21, 7, 6 இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த நம்பரை தான் இங்கே மென்ஷன் பண்ணுது. ஸோ தட் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் which are divide 42. ஓகே, நெக்ஸ்ட்டு C equal to set of all z such that z is an odd natural number. இப்போ இது வரைக்கும் செட் பில்டர் ஃபார்ம்லையும் ரோஸ்டர் ஃபார்ம்லையும் செட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து வர்றதெல்லாம் பார்க்கலாம்.